அரசியல் கதிரைக்கு ஏறினா கேரக்டரும் கதிரையும் சேர்ந்துதான், சேரும் சேர்ந்துதான் ஒரு கேரக்டரா மாறும். வெளியே இருக்கும் வரைக்கும் ஒரு தனி மனிதன், ஒரு கட்சி, ஒரு கேரக்டர். ஒரு கட்சிக்கு நீங்க ஒரு கேரக்டராக எடுத்துக்கொள்ளலாம், ஒரு தனி மனிதன் ஒரு கேரக்டராக எடுத்துக்கொள்ளலாம். அதிகாரத்தினுடைய கதிரையில ஏறிட்டா அந்த அதிகார கதிரையும் அந்த நபரும் சேர்ந்து ஒரு கேரக்டரா உருவாகும். அப்படி உருவாகினார் இந்த மாதிரியான அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஏமாற்று, சித்து விளையாட்டு, அதற்கான அட்ஜஸ்ட்மெண்ட்கள் இதையெல்லாம் செய்துதான் இந்த ஊழல வழியில பிடிச்சு பணத்தை மீட்கணும் விருப்பம் இருக்கலாம். ஆனா செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த கதிரை விட அந்த கதிரில் இருந்து செய்ய முடியாது. கதிரை விட்டு ரங்கினா அவர் தனி மனிதன், அவரால் செய்ய முடியாது. அப்ப கதிரில ஏறினா செய்ய முடியும். ஆனா அந்த கதிரில ஏறினா அந்த கதிரையை காப்பாற்ற செய்ய முடியாது. நீங்க கதிரையை இழக்க செய்யலாம். இப்ப நான் இதை செய்து நான் ஒரு நேர்மையானவன் அல்லது என்னுடைய கட்சி ஒரு நேர்மையான கட்சி, நான் ஒரு புரட்சிவாத கட்சி என்றதை நிரூபிக்க செய்யலாம். இல்ல இந்த கதிரையே இந்த அதிகாரத்தையும் கட்சி தக்க வைக்க வேணும், எதிர்காலத்தினுடைய ஆட்சி கட்சியாக இது மாற வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தால் அவர்களால் செய்ய முடியாது. அப்ப அவர்களுடைய திட்டம் என்ன? இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு கட்சியாக தங்களை நிலைநிறுத்துவது என்றதுதான் அவர்களுடைய திட்டம். அப்படியான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்களால, அதிகாரத்தை பிடிக்கிறதே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்களால இதை செய்ய முடியாது.